கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்கும்படியாக கர்த்தர் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த டிவி ப்ரோக்ராம் என்று சொல்லும்போது ஒருவேளை இந்த வெறும் டிவியில் மட்டும் இல்லை, இப்போ வாட்ஸ்அப்பில் வருது, யூடியூப்பில் வருது. இதை வெறும் நம்ம இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் அநேகர் பார்த்து பயனடைந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆகையினால நீங்கள் பாரத்தோடு ஜெபித்தாலும் ஜெபித்து காணிக்கைகளாலே இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கும்போது, நீங்கள் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு செய்யணும், யாராவது சொல்லியிருக்காங்க ஊழியங்களுக்கு செய்யணும்னு விருப்பம். அப்போ செய்யறதுக்கு விருப்பம் உள்ளவிய இந்த ஊழியங்களை நீங்கள் தாங்கும்போது அது யூடியூப் மூலமாக முழு உலகத்துக்கும் இந்த செய்திகள் என்ன செய்கிறது, கடந்து செல்கிறது. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபத்தோடு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக சங்கீதம் 63:3 ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த சங்கீதத்தை யார் எழுதினார் என்றால் தாவீது ராஜா. தாவீது, அது மேலே அந்த கொட்டேஷனில் இருக்குது, தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். ஒரு அரண்மனையில் இருக்க வேண்டியவர், அநேக நேரத்தில் அவருக்கு வனாந்திர வாழ்க்கை தான். ஒரு சவுல் ராஜாவினால் புறக்கணிக்கப்பட்டு அவரால் துரத்தப்பட்டு அவர் வனாந்திரத்தில் அதிகமான நாட்கள், சவுல் ராஜாவுக்காக ஒளி தோடின நாட்கள், வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். வனாந்திரம், இன்றைக்கு ஒருவேளை நம்ம வனாந்திரத்துக்கு போகலை, ஆனால் நம்ம வாழ்க்கையில் அன்றாட ஜீவியத்தில் வரக்கூடிய பாடுகள், வீட்டில் தான் இருப்போம், ஆனால் வெறுத்து போய் இருப்போம். துன்பத்தின் மேல் துன்பம், அடிக்கு மேலே அடி, கஷ்டங்களுக்கு மேலே கஷ்டம், வியாதிக்கு மேலே வியாதி, பிரச்சனைகள். அன்பானவர்களே, யாரால் தான் தாங்க முடியும் இல்லையா? யாராலையும் தாங்க முடியாது, கஷ்டப்பட தான் செய்வோம். ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கக்கூடாது. ஏன்னா ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது, அவருடைய கிருபை நல்லது. கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் சரி, கொஞ்ச காலம் வாழ்ந்து சீக்கிரமாக செத்து போயிட்டானேன்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவ கிருபையும் கூட இருந்து பரலோக ராஜ்யத்துக்கு பங்காளியாய் போனால் ஒரு பயமே இல்லை. ஜீவனை பார்க்கிலும் தேவ கிருபை நல்லது. அன்பானவர்களே, கிருபையை மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இழந்து விடவே கூடாது. பவுல அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், ஓ தீமோத்தேயுவே, என் மகனே, நீ கிருபையில் பலப்படு அப்படின்னு சொல்கிறாரு. கிருபையில் பலப்படணும். அந்த கிருபையை நம்ம இழந்துட்டோம்னா நம்ம சமாதானமாக வாழவே முடியாது, சமாதானமாக வாழ முடியாது. அதனால் ஒவ்வொரு நேரமும் நம்ம தொட்டு பார்த்துக்கிடணும், கிருபை என்ன விட்டு போகாமல் இருக்குதான்ட்டு. அன்பானவர்களே, சில தவறுகள் செய்யும்போது, கஷ்டங்கள் வருகிறதே என்று முறுமுறுக்கும் போது, பாவம் செய்யும்போது கிருபை இழக்கிறோம், கிருபை இழக்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தருக்கு விரோதமான பாதைகளில் செல்லும்போது கிருபை இழக்கிறோம். கிருபையை இழந்து போகாதபடி பாதுகாக்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்படுகிறது, பிரசங்கி 6:3 பாருங்க, ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்றாலும் தீர்க்காயுசோடு வாழ்ந்தாலும் அவனுக்கு ஒரு பிரேத கல்லறை கூட இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை.
அதனால் என்ன பிரயோஜனம்? நம்ம பார்க்கும்போது 100 பிள்ளை பெற்றிருக்கானே, பரவாயில்லையே, ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லையா? தீர்க்காயுசு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க 100 பிள்ளை பெற்றிருக்காங்க. நம்ம அப்படியா? பெற்ற பிள்ளைய கூட சின்ன வயசில் இழந்துக்கிட்டு நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன். 100 பிள்ளையை பெற்று தீர்க்காயுசோடு வாழ்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இந்த உலகத்தில்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவனுக்கு ஒரு கல்லறை, ஒரு பிரேத கல்லறை கூட இல்லைன்னா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அன்பானவர்களே, எனக்கு இளைய மகன் 17 வயசில் தெரியாமல் அந்த சேலம் அந்த பகுதியில் ஒரு மீட்டிங் போயிருந்தோம். டைனிஸ்பட் ஒரு FMBP மீட்டிங் போயிருந்தோம். 70 அடி ஆழ கிணறு, பெரிய சதுர கிணறு. அவன் தூங்க போகிற நேரம் கரண்டு கட் ஆயிட்டு, மதில் இல்லாத கிணறு. அதனால் அந்த இருளான நேரத்தில் அவன் தவறி, அந்த பாதை தெரியாமல் தவறி கிணற்றில் விழுந்துட்டான். விழும்போது அல்லேலூயா இயேசுவேன்னு சத்தம் போட்டது அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த லைப்ரரி, அப்புறம் கிச்சன் டிபார்ட்மெண்ட்டு எல்லோரும் கேட்டிருக்காங்க. அப்புறம் முணுங்கிற சத்தம் கேட்டு 2.5 அடி தான் தண்ணி, கிணறு மதில் இல்லாதது 70 அடி. கஷ்டப்பட்டு மேலே தூக்கிட்டு வரவும் 3 தடவை இயேசுவே 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 அப்படி உயிர் போச்சுன்ட்டு என்னை கூட்டிகிட்டு போய் சொன்னாங்க. அன்பானவர்களே, 17 வயது வாலிப பையன் மரிக்கும் தருவாயில் 3 தடவை ஜீசஸ் 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 சொல்லி இந்த உலகத்தை விட்டு போயிருக்கான். எனக்கு அதை ஆறுதல் பாருங்க. இத்தனை வயசு வரைக்கும் இருந்து இயேசு இல்லாமல் நான் வாழ்ந்து நரகத்துக்கு போகிறத காட்டிலும் 17 வயது பையன் மரிக்கிற பிராணன் போகிற நேரத்தில் இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி போனான்னா அவன் எங்கே தான் போய் இருப்பான்னு யோசித்து பாருங்க. அது எனக்கு ஒரு ஆறுதல், எனக்கு ஒரு ஆறுதல். அன்பானவர்களே, வனாந்திர வாழ்க்கையாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நமக்கு இன்றைக்கு வனாந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கணவருக்காக மனைவி வேதனைப்படுவது, மனைவிக்காக கணவர் கஷ்டப்படுவது, பெற்றோருக்காக பிள்ளைகள் கஷ்டப்படுவது, பிள்ளைகளுக்காக பெற்றோர் கஷ்டப்படுவது, வியாதி பிரச்சனை, கடன் பிரச்சனை, பலவிதமான நெருக்கம், அக்கம்பக்கத்தாரால் அவமரியாதை, தூற்றுகிறது, அன்பாக பேசுறதுக்கு ஆள் இல்லை. இதெல்லாம் தான் வனாந்திரம். அப்படிப்பட்ட வனாந்திரமான பாதையில் நீங்கள் யாராவது கடந்து போயிட்டுருக்கீங்களா? பயப்படாதுங்க. இயேசு உங்களோடு கூட இருந்தால் அவர் உங்களுக்கு சகல ஆறுதலின் தேவன். அவர் உங்களை கரம் பிடித்து கடைசி வரை நடத்துவார், கடைசி வரை நடத்துவார். எனக்கு ஆண்டவர் ஒரு பாடல் தந்தார். உற்றார் பெற்றார் கைவிட்டாலுமே உண்மையாக தேவன் கைவிடார். உற்றார் பெற்றார் கைவிட்டாலுமே உண்மையாக தேவன் கைவிடார். கலங்கிடாதே திகைத்திடாதே, கலங்கிடாதே திகைத்திடாதே, நான் உன் தேவன் என்றாரே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், என் வேண்டுதலை நிறைவேற்றுவார். உங்களுடைய வேண்டுதலை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா.
வனாந்திர பாதை என்று வருந்தி சோர்ந்து இருந்து விடாதுங்க. தாவீது ராஜா சொல்கிறாரு, அந்த அடுத்த வசனம் 63:4, என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஆண்டவரே, ஜீவனை தந்தீர், என் ஜீவன் இருக்கும் மட்டும் நான் என்ன செய்வேன்? உம்மையே துதிப்பேன், உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு 5வது வசனம், நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும், என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். எந்த வனாந்திரமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பதினாலே அவருடைய செட்டையின் கீழ் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குகிறான். அவருடைய நிழலில் தங்குகிற பிள்ளைகளுக்கு ஆறுதல் உண்டு, சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. வனாந்திர வாழ்க்கையாக இருந்தாலும் அது செழிப்பான வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, கலங்காதுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 139:17-18 பார்க்கும்போது, தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் எண்ணப்போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம், நாம் விழிக்கும்போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். தாவீது ராஜா தான் சொல்கிறாரு, தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு நல்லது, எத்தனை அருமையானது. அன்பானவர்களே, துன்மார்க்கரிடத்தில் ஆலோசனை கேட்க போகாதுங்க. குடும்ப பிரச்சனைக்கு வேறு யார்கிட்டையும் போய் ஆலோசனை கேட்க போகாதுங்க. கணவன் மனைவி பிரச்சனையா, கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேளுங்க. தேவ சமூகத்தில் வந்து ஆலோசனை கேளுங்க, நல்ல அருமையான ஆலோசனை தருவார். சங்கீதம் 1 இருக்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நீங்கள் பிரியமாக இருந்து பாருங்கள். இந்த அருமையான அருமையான வேதத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? அனுதினமும் வாசிங்க, முறையே வாசிங்க, வேதத்தை வாசித்து தியானிங்க. கர்த்தர் பேசுவார். வேதத்தை வாசிக்கும்போது தேவன் வேத வசனத்தின் மூலமாக நல்ல ஆலோசனை தருவார். பரிகாரிகள்கிட்ட போய் ஆலோசனை கேட்க போகாதுங்க. பரிகாரிகள், வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டு, எங்கேயும் போகாதுங்க. இந்த வேத புஸ்தகம் உங்களுக்கு வாங்க கிடைக்கலன்னா சொல்லுங்கள், உங்கள் அட்ரஸை தாங்க, நான் அனுப்பி தரேன். அன்பானவர்களே, இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஆலோசனையை தேவன் தருவார். அல்லேலூயா. வாசிங்க, வேதத்தை வாசிங்க. இன்றைக்கி அநேக திருச்சபைகளில் கூட வாலிப பிள்ளைகள் குடும்பங்கள் வாசிக்கிறதே இல்லை. இந்த வேதத்துக்கு மதிப்பு கொடுங்க. இந்த வேதத்தின் மகத்துவத்தை நான் எழுதி கொடுத்தேன், அதை அவங்க என்ன செய்கிறாங்களாம்? அந்நிய காரியமாட்டு ஓசியாவில் சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, அந்நிய காரியமாக நினைக்காதுங்க. இதுதான் நல்ல ஆலோசனை தருவாங்க. வேதம்தான் நல்ல ஆலோசனை. நல்ல செய்தி கேளுங்க, அதன்படி நடைங்க. நிறைய பேருக்கு, ஒரு சிலர் என்கிட்ட காண்டாக்டில் இருக்கக்கூடிய ஒரு சில சகோதரிகளுக்கு வாசிக்க தெரியாது. ஆனால் அந்த யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை கேட்டு என்கிட்ட பேசுவாங்க. சந்தோஷமாக இருக்கும். அவங்க படிக்காமல் இருந்திருக்காங்க, என்ன பண்ண முடியும்? கேளுங்க, நல்ல செய்திகளை கேளுங்க. கண்ட
மோசமான காரியங்களை பார்க்கவும் செய்யாதுங்க, கேட்கவும் செய்யாதுங்க. நல்லதை கேளுங்க, அதன்படி நடைங்க. வாசிக்க தெரிஞ்சவங்க வேதத்தை வாசிங்க, திருப்தியாக இருப்பீங்க. இன்னும் பார்க்கும்போது சங்கீதம் 119 103, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமானவைகள். அன்பானவர்களே, தேனிலும் மதுரமான இந்த வேத பகுதியை நீங்கள் என்ன செய்யுங்க, அனுதினமும் வாசித்து தியானித்து பலப்படுங்க. அதான் பவுலப்போஸ்தலன் சொன்னார், கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படணும். பலப்பட்டோன்னா சின்ன சின்ன காரியங்களுக்கு சோர்ந்து போக மாட்டோம். நம்முடைய இருதயம் துதித்து கொண்டே இருக்கும். இல்லைன்னா முறுமுறுக்கிறது, எரிச்சல் எல்லாம் வந்துன்னா வியாதியும் சேர்ந்து வந்துடும். பிபி வந்துடும், சுகர் வந்துடும், அநேக வியாதிகள் வரும். ஆகையினால் அன்பானவர்களே, வியாதிகளுக்கு இடம் கொடுக்காதுங்க. எரிச்சல், முறுமுறுப்பு, கர்த்தர் கிருபை உள்ளவர், அவர் நம்மை தாங்குவார், கடைசி மட்டும் தாங்குவார். சோர்ந்து போகாமல் இருங்க. சாலமன் ராஜா சொல்கிறாரு, அவருடைய நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது அப்படின்னு சொல்கிறாரு. திராட்சரசத்தை பார்க்கிலும் தேவனுடைய நேசம் இன்பமானது என்று பார்க்கிறோம். இன்னும் தாவீது ராஜா சொல்கிறாரு, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர வேற எனக்கு விருப்பம் இல்லை. பூலோகத்தில் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லைன்னா போன தானே தற்கொலைக்கு நேராக போகலாமா? அவர் வைத்த நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்து தான் ஆகணும். இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழ்ந்து தான் ஆக வேண்டும். அவரை துதித்து துதித்து அவரை மகிமைப்படுத்தி அவருடைய கிருபையிலே பலப்பட்டு அவர் குறித்த நாளில் அவர் அழைப்பார். அதுக்கு முந்தி போகவும் முடியாது. எனக்கு எத்தனையோ வாய்ப்புகள் வந்தது, ஆனால் போக முடியுமா? நான் வாய்ப்பு வந்தாலும் இந்த உலகத்தில் இருந்து ஊழியம் செய்யணும்னு அவர் நினைத்த சித்தம் நிறைவேறுவது வரைக்கும் இந்த உலகத்தில் வச்சிருப்பார். எல்லாருக்கும் அப்படி தான். 6லும் சாவு, 100லும் சாவு. அந்த மரணத்தை ருசிக்கிற நேரம் வரும்போது யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அன்பானவர்களே, இருக்கிற நாள் வரைக்கும் ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அவர் எதற்காக நம்மை ரட்சித்தாரோ அந்த ரட்சிப்புக்கு பாத்திரவான்களாக வாழ்ந்து அநேகரை நீதிக்குட்படுத்த வேண்டும். ஒருவேளை வார்த்தையினால், சுவிசேஷத்தை சொல்வதினால், இல்லாவிட்டால் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதினால், இல்லாவிட்டால் ஊழியத்தை பணம் உள்ளவர்கள் கொடுத்து தாங்குவதினால், ஏதாவது ஒரு முறையில் இயேசப்பாவுடைய பணிகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது இன்பமானது. வேற நமக்கு என்ன விருப்பம் சொல்லுங்க? குடும்பமாக இருப்போம், கணவன் மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் எல்லாரும் எல்லா காலத்திலும் உத்தமமாய் அன்பாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நேரம் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது நம்மை மறந்துடுவாங்க. அதனால்தான் உற்றார் பெற்றார் கைவிட்டாலுமே உண்மையாக இயேசு கைவிடார். அல்லேலூயா. யார் கைவிட்டாலும், பக்தன் பாடுகார்ல, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும்
இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி பிடிக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டு. உறுதியாய் பற்றி பிடிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. ஏசாயா 26:3 சொல்லுகிறது. அன்பானவர்களே, பற்றி பிடிச்சா உறுதியாக பற்றி பிடிங்க. சில செடிகள் பார்த்துருக்கீங்களா? அந்த செடிகள் வளரும், ஆனால் அது வளர்ந்து அப்படியே தானே வளர்ந்துருக்க முடியாது. வேறு செடிகளை பற்றி பிடிச்சி அப்படியே வளரும். அதுலேருந்து நம்ம இழுத்து விட்டோன்னு வைங்க, அந்த வள்ளி அப்படியே அந்த பற்றி பிடிச்சி ஒரு செடியில் இல்லைன்னா சோரை பிடிச்சி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. அதை இழுத்து விட்டு பாருங்க, அது அப்படியே பூமியிலேயே கிடந்துடும். அது பற்றி ஒரு மரத்தை அப்படியே பற்றி பிடிச்சி வளர்ந்துக்கிட்டே வரக்கூடிய செடிகள். நம்ம எல்லாம் யாரை பற்றி பிடிக்கணும்? ஏசப்பாவை பற்றி பிடிக்கணும். ஏசப்பாவை பற்றி பிடிக்கும்போது நம்ம வளர்ந்து அது ஏற்ற காலத்தில் கனி கொடுப்போம். நம்ம கனி கொடுக்குற வாழ்க்கை. சிலர் எல்லாருமே அப்படி தான். நம்ம பற்றி பிடிக்கணும். அது மனுஷனே இல்லை, உலகத்தாரே அல்ல. இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்து அவரோடு இணைந்து நம்ம வாழும்போது நம்மால் கனி கொடுக்க முடியும். நம்மால் பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அநேகருக்கு பயனுள்ள வாழ்க்கை நாம் வாழ முடியும். நாம் பற்றி பிடித்தால் தானே மற்றவங்களுக்கு நாம் போதிக்க முடியும். வேத வசனத்தின்படி நான் நடந்தால் தானே மற்றவங்களுக்கு போதிக்க முடியும். இன்ப துன்ப நேரத்தில் அவரையே நோக்கி பாருங்க. அவர்தான் நமக்கு சகல ஆறுதலின் தேவன். அன்பானவர்களே, அவரை உறுதியாய் பற்றி பிடிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, சகல ஆறுதலின் தேவனே, இந்த நேரத்தில் தகப்பனே, யாராவது ஆண்டவரே வனாந்திர வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு எந்த விதத்திலும் ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எனக்கு ஒரு வனாந்திர வாழ்வு தான், நான் ஆண்டவரை நம்பி இருக்கேன், ஆனால் எனக்கு பாடுகள் குறையலை, துன்பங்கள் குறையலை, கஷ்டங்கள் குறையலை, வியாதிகள் குறையலை, கடன் பாரத்தோடு இருக்கிறேன் சொல்லுகிற யாருக்காயிலும் ஆண்டவரே, நீர் சகல ஆறுதல் தேவனாக இருந்து ஒரு பாதை அடைத்தாலும் இன்னொரு பாதையை ஆண்டவர் திறந்து ஆண்டவரே இந்த நேரத்தில் அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சலாம். என்னிடத்தில் ஃபோன் கால் பண்ணி எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்ட சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, அவருடைய வேதனைகள், அவருடைய கண்ணீர், கஷ்டங்கள், அவருடைய பிரச்சனைகள் எதுவானாலும் தேவனே, நீர் அவர்களுக்கு ஒரு முடிவு கட்டி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வனாந்திர வாழ்க்கையை போன்ற ஆண்டவரே கடினமான வாழ்க்கையாக இருந்தாலும் தேவன் அவர்களுக்கு விடுதலை தருவீராக. வியாதி பிரச்சனையிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். கடன் பிரச்சனையிலிருந்து இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, வனாந்திர வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையாக மாற்றி கொடுக்க உம்மால் முடியுங்க தாவே. பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்தியும். படிக்கிற பிள்ளைகளுடைய ஞானத்திற்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக. வாலிப பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல பிள்ளைகள் மொபைலை வைத்து ஆண்டவரே பெற்றோருக்கு தெரியாமல் ஆண்டவரே தப்பான ஆண்டவரே உறவுகள் வைத்து வாழ்க்கையை மோசப்படுத்துகிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, செய்திகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, மன விருப்பம் நிறைவேறட்டும். தேவ சித்தத்தின்படி மன விருப்பங்கள் நிறைவேறட்டும். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
எல்லாருடைய தேவைகளையும் தேவன் சந்தித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.